ஞானானந்தமயம் தேவன் நிர்மலஸ்படிகாகதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீலக்ஷ்மி அயகிரிவா முபாஸ்மகி. நட்சத்திரங்களை பற்றி விஷயங்கள் கொஞ்சம் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். இது சொன்னால் நிறைய பிடிச்சிட்டே போவோம். சுருக்கமாக விஷயங்கள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஜென்ம நட்சத்திரம். ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஒரு ஜென்ம நட்சத்திரத்துக்கும் ஒரு அதிதேவதை இருக்குது. அந்த அதிதேவதையை நீங்கள் பூஜை பண்ணணும். ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஒரு கோயில்கள் இருக்குது. அந்த கோயில்களுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். அதில் உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போனால் போதும். நீங்கள் ரெகுலராக போக வேணாம். தமிழ் மாதத்தில் எந்த மாதத்தில் பிறந்தீங்களோ அந்த மாதத்தில் வர ஜென்ம நட்சத்திரம் உங்களுக்கு ஜெயந்தின்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் கோயில்கள் போகிறது, ஆலயங்களில் அர்ச்சனை பண்ணுறது, வழிபாடு பண்ணுறது, அபிஷேகம் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல பலனுக்கும். ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஷேவ் பண்ணக்கூடாது, மொட்டை அடிக்கக்கூடாது, மற்ற எந்த கெட்ட விஷயங்கள் எதையும் செய்யக்கூடாது. ஜென்ம நட்சத்திரம் ஒரு புனிதமான நாளாக இருக்கும். ஜென்ம நட்சத்திரம் விரதங்கள் இருக்கிறதுனா விரதங்கள் இருக்கலாம். எந்த தெய்வமோ அந்த தெய்வத்தை பொறுத்து விரதங்கள் இருக்கலாம். ஜென்ம நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஆனது. ஜென்ம நட்சத்திரத்தில் நீங்கள் ரொம்ப பரிகாலமாக போகணும். ஜென்ம நட்சத்திரத்தில் பாவகிரகங்கள் நின்றால் அந்த பாவகிரகங்களுக்கு உண்டான எண்ணெய், இப்போ சனி இருக்கான்னு வச்சுங்கன்னா சனிக்கு உண்டான கிரகம் காலபைரவர். அந்த காலபைரவருக்கு பூஜை பண்ணணும். செவ்வாய் நின்றால் செவ்வாய்க்குரிய கிரகம் விநாயகர் பெருமான். அந்த விநாயகர் பெருமானுக்கு பூஜைகள். அது மாதிரி கிரகங்களை பொறுத்து அந்த நேரத்தில் எந்த கிரகம் நிற்குதோ அதை வச்சு நீங்கள் பூஜைகள் பண்ணலாம். ஜென்ம நட்சத்திரத்தில் எனக்கு சந்திர பரிகாரம் ரொம்ப. ஜென்ம நட்சத்திரம் அமாவாசையில் வந்ததுன்னா அந்த ஒரு வருடம் உங்களுக்கு நன்றாக அமையாது. ஜென்ம நட்சத்திரம் பௌர்ணமியில் வந்ததுன்னா அந்த ஒரு வருஷம் ரொம்ப பிரகாசமாக அமையும். இதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஜென்ம நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் தன நட்சத்திரம் சொல்லுவோம். தன நட்சத்திரம்னா பண வசதியை கொடுக்குற. ஜென்ம நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் யார், அதனுடைய அதிபதி யாருன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அந்த தெய்வத்துக்கு நீங்கள் பூஜைகள் செய்தால் உங்களுக்கு பண வசதி, பண வருமானம், பொருளாதார வசதி மேம்பாடு இது அத்தனையும் ஏற்படும். ஸோ அதை ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. பண வசதிக்கு ஜென்ம நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரத்தில் அதுக்கு உண்டான கோயில், அந்த உண்டான தெய்வம், இதை நீங்கள் பூஜை பண்ணி உங்களுக்கு அந்த வசதிகள் உங்களுக்கு தேவைப்படும். அதே மாதிரி ஜென்ம நட்சத்திரத்துக்கு முன்னாடி நட்சத்திரம் 27வது நட்சத்திரம். இந்த 27வது நட்சத்திரத்தில் எந்த கோயிலில் போய் பாலாபிஷேகம் பண்ணாலும் சரி, பூஜைகள் பண்ணாலும் சரி, அர்ச்சனைகள் பண்ணாலும் சரி, ஆராதனைகள் பண்ணாலும் சரி, அதுக்கு உங்கள் வேண்டுதல்கள், எந்த வேண்டுதல்களை நீங்கள் வச்சினாலும் அந்த வேண்டுதல்கள் உங்களுக்கு நிறைவேறும். ஸோ ஜென்ம நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரம் ஞாபகம் வச்சுக்கணும். அது பலம். 2வது 6வது நட்சத்திரம். 6வது நட்சத்திரம்னு சொல்கிறது எப்படின்னா, 6வது நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்துக்கு எந்த தெய்வமோ அந்த தெய்வத்துக்குரிய பூஜைகள் பண்ணிங்கன்னா எந்த காரியங்கள் நடந்தாலும் சக்ஸஸ் ஆகும். 6வது நட்சத்திரத்தில் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில் விருத்தியாகும். எந்த விஷயங்களுக்கும் 6வது நட்சத்திரம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதாவது ஒரு காரியங்கள் முதல்ல ஆரம்பிக்கிறது, முதல்ல செய்கிறது, இந்த மாதிரிலாம் 6வது நட்சத்திரம் எடுக்கலாம். ஜென்ம நட்சத்திரத்துக்கு 10வது நட்சத்திரம் ஒன்று இருக்குது. 10வது நட்சத்திரத்துக்கு அதிதேவதைன்னு ஒன்று இருக்குது. அந்த ஜென்ம நட்சத்திரத்துடைய 10வது நட்சத்திர அதிதேவியை உங்கள் ஜென்ம நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி பூஜைகள் பண்ணிங்கன்னா அந்த 10வது நட்சத்திரத்தில் ஏற்படக்கூடிய உங்கள் நட்சத்திரத்தில் ஏற்பட தோஷங்கள் அல்லது எல்லா விதமான கெட்ட செய்தி எல்லாமே உங்கள்கிட்ட விலகி போயிடும். ஸோ 10வது நட்சத்திரம் பிரத்யேகமான நட்சத்திரம். அதுக்கப்புறம் 13வது நட்சத்திரம். 13வது நட்சத்திரமும் வெற்றி நட்சத்திரம் சொல்லுவாங்க. காரிய வெற்றி. எந்த காரியம் 13வது நட்சத்திரத்தில் உங்கள் ஜென்மத்தில் பண்ணிங்கன்னா அந்த காரியங்கள் விருத்தியாகும். நல்லா விருத்தியாகும். ரொம்ப பயங்கரமாக டெவலப் பண்ணுறதுக்கு எந்த தொழில் ஆரம்பிக்கிறது, இது பண்ணுறது எல்லாமே அதில் பண்ணலாம். வேலையில் சேர்கிறதா இருந்தால் 13வது நட்சத்திரத்தில் வேலையில் சேர்ந்திங்கன்னா உங்களுக்கு நல்லா விருத்தியாகும். ஸோ இந்த மாதிரி ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து கோயின்சைட் பண்ணது 2வது நட்சத்திரம், 27வது நட்சத்திரம், 10வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், அடுத்து 13வது நட்சத்திரம். இதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணணும். ஓகே. இது 2வது கோயிலுக்கு அதிகமாக போகிறது. கோயிலில் கட்டாயம் தரிசனம் பண்ண நாள் ஜென்ம நட்சத்திரம் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் மாந்தி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அந்த நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போகணும், சிவபெருமானை தரிசனம் பண்ணணும், பூஜைகள் பண்ணணும், உக்ர தெய்வங்களை ஆராதனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள், கஷ்டங்கள், உடல்நல கோளாறுகள், சத்துரு நாசங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகி போயிடும். ஜாதகத்தில் குரு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் பூஜைகள் பண்ணால் உங்களுடைய வேண்டுதல்கள், காரியங்கள் நிறைவேறும். அதே மாதிரி இப்போ குரு ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறார் இல்லையா? ரோகிணி நட்சத்திரத்தில்
குரு இருக்கிறதால அன்றைக்கு எந்த கோயிலில் போய் ஆராதனை பண்ணாலும், அர்ச்சனை பண்ணாலும், பூஜைகள் பண்ணாலும் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். அதே மாதிரி சூரியன் எந்த நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்தில் நிற்கிறாரோ அந்த நேரத்தில் உங்களுக்கு பரிகாரங்கள், வேண்டுதல்கள் எல்லாமே பண்ணினாலும், எது பண்ணாலும் உங்களுக்கு காரியம் எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகும். காரிய வெற்றிகளுக்கு சூரியன் என்ற நட்சத்திரத்தை எடுத்துக்கணும். அது பண்ணிங்கன்னா அதே மாதிரி இது சூரியன் வந்து ஜாதகத்தில் இப்போ எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரத்தோட அதிதேவதையை பூஜை பண்ணாலும் உங்களுக்கு அது பண்ணணும். ஸோ கோச்சாரத்துலேயும் பார்க்கணும், ஜென்ம ஜாதகத்துலேயும் பார்க்கணும். அது சாதாரணமாக வந்து எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஜாதகத்தில் கிரகங்கள் வந்து நட்சத்திரத்தில் நிற்கும்போது எந்தெந்த நட்சத்திரங்கள் நிற்குதோ அந்தந்த நட்சத்திரங்களுக்கு பூஜைகள் செய்வது விசேஷம். இப்போ வந்து தசாநாதன் புக்திநாதன் வச்சுங்களேன். தசாநாதன் சனி தசையாக இருந்தால் தசாநாதன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னு பார்த்துட்டு, இப்போ பரணியில் நிற்கிறாருன்னா பரணிக்குண்ட அதிதேவதை காலபைரவ துர்கை, அதுக்கு பூஜைகள் செய்யணும். புக்திநாதன் எந்த கிரகம் யான்னு பார்த்துட்டு அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்கு அதிதேவதை யாரோ அதுக்கு நீங்கள் பூஜைகள், பரிகாரங்கள், ஹோமங்கள் எல்லாமே பண்ணலாம். அர்ச்சனைகள், அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணினா அது உங்களுடைய காரியங்களை வெற்றிகர செய்ய வைக்கும். இதை வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதை வந்து காலத்தில் அனுசரித்து இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தசாநாதன் புக்திநாதன் வந்து பூஜை பண்ணுறது, தசாநாதன் புக்திநாதனாக வரக்கூடிய பாதிப்புகள் வந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஓகே, இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணால் அடுத்த பதிவில் இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இந்த நட்சத்திரங்களை பற்றி நான் உங்களுக்கு நிறைய சொல்கிறேன். டீட்டெயிலாகவும் உங்களுக்கு நிறைய பரிவிடுறேன். இப்போதைக்கு முடிச்சுக்கிறதோட அகம் பிரம்மாஸ்மி.